சிறப்பு கழிவு வழங்கப்பட்டிருக்கும் வாகன போக்குவரத்து குற்றங்களுக்கு விதிக்கப்பட்ட சம்மன்களின் பாக்கியை செலுத்துவதற்கு வாகன ஓட்டிகளுக்கு இன்று ஜனவரி 3ஆம் தேதி தொடங்கி வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை 6 மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. விதிக்கப்பட்ட 300 ரிங்கிட் சம்மன்களுக்கு பதிலாக 150 ரிங்கிட் மட்டுமே செலுத்தினால் போதும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லாக் கூறினார். விதிக்கப்பட்ட இந்த கால வரையறைக்குள் அபராத தொகையை செலுத்த தவறும் வாகன ஓட்டிகள் அவர்களின் ரோடெக்ஸ் அல்லது வாகனமோட்டும் லைசன்ஸை புதுப்பிப்பதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது என்று அவர் எச்சரித்தார். 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து இதுவரை 2 மில்லியன் செலுத்தப்படாத சம்மன்கள் உள்ளன. இந்த சிறப்பு கழிவில் வாகன ஓட்டிகள் அந்த சம்மன்களை செலுத்துவதற்கு இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது என்று இங்கு புத்ராஜயாவில் புதிய சாலை போக்குவரத்து இலாக்கா அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது தெரிவித்தார். சம்மன்களை செலுத்தாததற்காக கருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருப்பது கூட பெரும்பாலான வாகன ஓட்டிகளுக்கு தெரியவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 3 பிரிவுகளின் சம்மன்களுக்கு இந்த சிறப்பு கழிவு வழங்கப்படுகிறது. வேக கட்டுப்பாட்டை மீறியது, சிவப்பு விளக்குகளை கடந்து சென்றது, ஜேபிஜே அதிகாரிகள் தங்களின் வாகனங்களில் வைத்து சென்ற சம்மன்களை அலட்சியப்படுத்தியது ஆகியவை அந்த 3 பிரிவுகளாகும். இந்த சம்மன்களை எளிதாக செலுத்துவதற்கு மை ஜேபிஜே செயலியை பதிவிறக்கம் செய்யலாம். இதன் மூலம் ஜேபிஜே அலுவலகங்களுக்கு சென்று நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆன்லைன் வழி அச்சம்மன்களை செலுத்தலாம் என்று அமைச்சர் சொன்னார். Surprise! Selangor, where surprises are just part of the fun. Surprising Selangor, surprising Selangor, surprising Selangor. Surprising, right? What else in Selangor?